நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஒவ்வொரு குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை சொன்னார். 2 பேருக்கு கூட வேலை கொடுக்கல. 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னார், 10 பைசா கொடுக்கல. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அன்புடைய பெருமக்களே, மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா, இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கிற எழும்பூர் தொகுதி பகுதி கழக செயலாளர் அருமை தம்பி சுதாகர் அவர்களே, முன்னிலை வைத்திருக்கிற வேலு அவர்களே, ஏகப்பன் அவர்களே, பரிதி இளம் சுருதி அவர்களே, ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு கழகத்தினுடைய துணை அமைப்பு செயலாளர் அருமை தம்பி சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களே, எழும்பூர் தொகுதி தேர்தல் பார்வையாளர் யாழினி அவர்களே, என்னுடைய அருமை தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களே, உமாகாந்த் அவர்களே, KS ரவிச்சந்திரன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற ரவிச்சந்திரன் அவர்களே, விஜயகுமாரி அவர்களே, பேசி அமர்ந்திருக்கிற இந்த இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நம்மையெல்லாம் சந்திக்க வைத்திருக்கிற என்னுடைய பாசத்திற்குரிய அருமை சகோதரர், மாண்புமிகு அமைச்சராகவும் சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராகவும் என்னுடைய இதயத்திலே என்றைக்கும் ஒரு தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற என் உயிரினும் மேலான அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற சொல்வேந்தர் நாவுக்கரசர் நற்றமிழ் வித்தகர் வணக்கத்திற்குரிய சுகிசிவம் அவர்களே, உலகநாயகன் என்று சொல்வதா, மக்கள் நீதி மைய தலைவர் என்று சொல்வதா, 16 வயது நிலை என்று சொல்வதா, எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்தேன். இப்பயும் இவர் இப்படி தான் இருக்கார், 16 வயது இருக்கிறார். அவர்கள் இங்கு வந்து நம்முடைய அருமை தலைவர் அவர்களை பேச இருக்கிறார்கள். அன்புடைய பெருமக்களே, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாட்சி பொங்கும் நாடு, கோடைமழி பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு என்று சொல்லி இன்று தமிழகத்தை திங்கென்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருசென்னல் ஊடு கடலுள்ள பூங்குவடை போதில் பொறிவண்டு கண்படைப்ப தேங்காதிய புக்கிருந்து சீர்த்த முலை விரட்டி வாங்க குடந்தரைக்கும் வள்ளல் பெருந்த சொத்து தமிழகத்திற்கு நீங்காத செல்வத்தை தந்து கொண்டிருக்கிற அற்புத தலைவனுக்கு பிறந்த நாள் பெருவிழாவை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதில் எல்லாம் சிறப்பு எனக்கு என்னன்னா, எனக்கு எப்பொழுதுமே சேகர் பாபுவை பார்த்து தான் ஒரு மலைப்பு. எப்படித்தான் இவனால் இப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியும் என்று எனக்கு தெரியாது. பணம் இருந்தால் பதவி இருந்தால் மட்டும் போதாது, மனம் இருக்க வேண்டும். அந்த மனத்தை பெற்றிருக்க வேண்டும். கோயிலில் குடியிருக்கும் தெய்வங்கள் எல்லாம் நம்மை காக்கும் என்று நம்பி நாம் இருந்தோம். அந்த கோயிலையே காக்க வந்தவர் நம்முடைய சேகர் பாபு அவர்கள்தான். ஆலய புரட்சி செய்து கொண்டிருக்கிற பிறகு ஆயிரக்கணக்கான கோயில்களில் ஆண்டவர்களின் நிம்மதியாக அருள் பாலிக்கிறார்கள் என்றால் அதற்கு யார் காரணம்? சேகர்பாபு என்கிற சிறு தொண்டர் தான் காரணம். சேகர்பாபு இன்னும் தொண்டரடி புடியவார் தான் காரணம். 5000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கான். பார்த்தா பாவி, உலகத்தில் யாரும் கோயிலை காக்கிறோம், இந்து மதத்தை காக்கிறோம் என்று இந்தியாவிலே வளம் வந்து கொண்டிருக்கிறவர்கள் யாருமே ஒரு கோயிலுக்கு 2 கோயிலுக்கு 10 கோயில், ஒரு ராமர் கோயில் கட்டு ஊர் பூரா சொல்லின்னு இருக்கிறான். எங்கால 5000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி இந்து மதத்தை வளமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சேகர்பாபுவை மனதார நெஞ்சார உங்கள் சார்பாக வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உமிழ்நீரும் தமிழ் நீராய் சுரக்கும் வேர்களுக்கு தாய்ப்பால் ஊட்டிய பாட்டுடை தலைவர் தளபதிக்கு பிறந்த நாள் பெறுவார். மயங்க வைக்கிற மந்திரத்தமிழால் ஆன்மாவை அந்திவானத்தில் ஆட வைக்கிற அழகு தமிழ் தலைவர் தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிழா.
மந்திர சொல்லுக்கும் மகுடி வார்த்தைக்கும் சுந்தரத்தம் எடுக்கும் சொந்தக்காரர் தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிழா. சந்தன கிண்ணத்தில் வெண்ணிற பாலுக்கு சர்க்கரை போட்டு தருகிற தலைவருக்கு பிறந்த நாள். தொட்டாலும் கைமணக்கும், சொன்னாலும் வாய்மணக்கும், நட்டாலும் கைப்பேரை நடக்கின்ற தலைவருக்கு பிறந்த நாள். ஸ்ரீரங்கமாடி திருப்பார் கடலாடி மாமாங்கமாடி மாசி கடலாடி தவமாய் தவமிருந்து பெற்றெடுத்த தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிழா. காசா படியளந்தா கையிரண்டு நோகம்னு, காசா படியளந்தா கையிரண்டு நோகம்னு, நெல்லா படியளந்தா நெடுநேரம் ஆகும்னு, நெல்லா படியளந்தா நெடுநேரம் ஆகும்னு, சோரா படியலுக்கு சோழ நாட்டு தங்கம் தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிழா. செந்தமிழால் செய்த உடல், செந்தமிழால் செய்த உடல், செங்கோலால் செய்த உரல், வெங்கலத்தால் செய்த உரல், வெற்றிகளால் செய்த கடல், சங்கநூல் சிரித்த குடல், சரித்தரத்து ஞானக்கடல், நெஞ்சமெல்லாம் தமிழ் மண்ணை நெஞ்செல்லாம் வாழ்கிற தங்கத் தலைவர் கலைஞருடைய பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் பெருவிழா. சொல்லாண்டு பாடி சுவையாண்டு பாடி பல்லாண்டு பாடி பாச தலைவா இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம். அடலேறு மொழித்தமிழாய், அடலேறு மொழித்தமிழாய், இன்ப கடலேறி தனித்தமிழாய், சோலை மடலேறி சுவைத்தமிழாய், உயிரேறி உடனேறி வந்திருக்கிற அருமை உடன்பிறப்புகளே, உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். மஞ்சள் நிலவாய் மாந்தளிர்கள் மனதேறி வந்திருக்கிற பெருமக்களே, வானம் வானவில்லுக்கு வளைகாப்பு நடத்துகிற ஒரு வசந்த காலத்தை தலைவர் பிறந்திருக்கிறார்கள். சாரங்கன் உதைத்த சரமடையா, வானம் அவிழ்த்து விட்ட வண்ணமடையா என்று சொல்லி வெண்ணிலே இருந்து விடுகிற பனித்துளிகள் மண்ணில் விழுந்து வர்ணித்து போவதற்கு முன்னால் ஒரு புள்ளியில் விழுந்து புலகாங்கிதம் அடைவதைப் போல மூங்கில் காடுகளில் மூச்சு வாங்குவதற்கு தேங்கி நிற்கின்ற தென்றலைப் போல் தமிழகத்தை காத்துக்கிற தலைவருக்கிற பிறந்த நாட்கள். தளபதியை பற்றி பேசினால் எனக்கு தாய்மொழியே தடுமாறி விடுகிறது. கற்பூர வாசனையும் கமலப்பூ வாசனையும் அற்புதமாய் மணக்கின்ற அருந்தமிழால் அந்த தலைவனை வாழ்த்த வேண்டும். சந்தன காடுகளில் சறுக்கி விடுகிற சாரல் முனைப்போர் திறந்திருக்கும் பெருமக்களே, அடலேறு மொழித்தமிழாய், இன்ப கடலேறி தனித்தமிழாய், சோலை மடலேறி சுவைத்தமிழாய், உடலேறி உயிரேறி என்ற தலைவனை வாழ்த்துவோம் இங்கிருந்து என்று சொல்லி, செய்திருக்கிற சாதனைகளை எதை தொடுப்பது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. நீ செய்த சாதனைகள், தளபதி அவர் செய்திருக்கிற சாதனைகளை பார்த்தால் மின்மினி பூச்சிகளை மெல்ல பிடித்து வந்து கன்னத்தில் ஒட்ட வைத்து கைத்தட்ட வேண்டும் போல் இருக்கிறது. தலையெல்லாம் பூ பூத்து தள்ளாடும் மரமேறி, தலையெல்லாம் பூ பூத்து தள்ளாடும் மரமேறி, இலையெல்லாம் உன் பெயரை எழுதி வைத்திட வேண்டும் போல் தோல்கிறது. பாதுகை இல்லா பாதங்களோடு பச்சை புள்ளில் நடந்து பௌர்ணமி நிலவை பறித்து வந்து உன் 10 விரலுக்கு மோதிரமாக போட வேண்டும் போல் இருக்கிற தலைவா. என்ன பட ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சாதனை. இந்த தளபதி பெண்கள் படை அமைச்சிருக்கிறார். காற்றை கிழிக்கும் படை, இது கனலால் கொதிக்கும் படலை, கடலை மிஞ்சும் படை என்று சொல்லி ஒரு பெரிய படையை உருவாக்கி தாழம்பூ வேட்டி கட்டி தமிழ் போல் சிரிக்கின்ற தளபதிக்கு பிறந்த நாள். சொன்னாலும் வாய்மணக்கும், தொட்டாலும் கைமணக்கும், நட்டாலும் தமிழ் போய் நடக்கிறேன் என்று சொல்லி பூமணக்க பால் மணக்க புது பொங்கல் நெய் மணக்க வாயார மனதார தளபதி இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டும் சொல்லி, பண்ணுறங்கும் நாவடகா பனியுறங்கும் பூவடகா, சேர சோழ பாண்டியர் சேர்த்து வைத்து மூவடகம் அல்லவா, தும்பைப்பு உடையடகு துவளாத நடையடகு தம்பியரின் படையடகு கொண்ட தளபதிக்கு பிறந்த நாள் பெறுகிறார். பூமியின் கூரையில் புகழ்கூடி நாட்டி, பூமியின் கூரையில் புகழ்கூடி நாட்டி பூமத்தி ரேகையில் தமிழ் கோலம் தீட்டியிருக்க தங்க தலைவருக்கு பிறந்த நாள் பெருவிழாவை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் பிறந்த நாள். ஆண்டாள் பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழுமூர், சோதியாய் மணிமாடம் தோன்றுமூர், நீதியாய் நல்ல பக்தர்கள் வாழுமூர், நான்மறைகள் ஓதுமூர், வில்லிபுத்தூர் வேதக்குனூர், பாதங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ், ஐயென்றும் ஐந்தும் அறியாத மானிடரே இந்த வையம் சுமப்பது தான் வம்பு, திருவாடி பூரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரங்க கண்ணி ஒந்தளித்தாள் வாழியே, மறுவாடும் திருவள்ளி வளநாடு வாழி என்று சொல்லிக்கினே போகலாம். எதுக்கு சொல்ல வந்தேன்? ஆண்டாள் திரும்பி இப்போ திசைகளை எல்லாம் பார்க்குறாளாம். எல்லா இடங்களிலேயும் கண்ணனே தெரிகிறானாம். தமிழ்நாட்டிலே எங்கு திரும்பி பார்த்தாலும் நமக்கு தளபதி அல்லவா என்று கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த உலக தலைவரை பற்றி சொல்லிக்கொண்டே பெறும். கொடியெரும்பா எதை சொல்லுவது? கொடியெரும்பி கோமளமே கொம்புத்தேனே அழகு மலர் அறிவு மலர் அன்பு மலர் தமிழ் பண்பு மலர் எடுத்து வண்ண மலரெல்லாம் வாடிவிட வேண்டும் என்பதனால் என்ன மலர் எடுத்து அந்த தலைவனை இங்கிருந்து வாழ்த்துவோம் என்பதை சொல்லி, அன்பு சொந்தங்களே, சேர சோழ பாண்டியர் வம்சத்தில் வந்த திராவிட தேசத்த தலைவனை வாழ்த்துவதற்கு இங்கே வந்திருக்கிற பெருமக்களே, அன்பு சொந்தங்களே,
வரலாற்று தங்கங்களே, சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே, காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோடி நிலவுகள் கொட்டித் தருகிற குளிர்ச்சியை கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தை தந்திருக்கிற தங்கத்தோடு தலைவனுக்கு பிறந்த நாள் பெறுகிறார். ராமனுக்கு கூட 4 உடன்பிறப்புகள், பாண்டவருக்கு 5 உடன்பிறப்பவர்கள், கௌரவர்களுக்கு 101 உடன்பிறப்புகள். உலகத்தில் தளபதிக்கு மட்டும்தான் 2 கோடி உடன்பிறப்படை கொண்டிருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் தான். தளபதியினுடைய வரலாற்றை ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டே போகலாம். நாளெல்லாம் சொல்லிக் கொண்டார். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அவதாரம் எடுக்கிறார். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு திட்டத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். பரம்பொருள் எடுத்தது 10 அவதாரம். மச்சம் என்றும் குருவன் என்றும் வராகன் என்றும் ராமன் என்றும் வாமன் என்றும் பௌத்தன் 10 அவதாரம் எடுத்தார் பரம்பொருள் பரந்தாமன். தளபதி ஒவ்வொரு நாளும் ஒரு அவதாரம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். உலகத்தில் 8வது தேசியம் நம்முடைய தங்க தலைவர் தளபதி. அவருக்கு இந்த பிறந்தநாள் பெருவிழாவை கொண்டாட வேண்டிய மகிழ்ச்சி. பெருமக்களே, இங்கே உங்களை போல் நம்முடைய கமலஹாசன் அவருடைய பேச்சை நானும் கேட்டேன். அவருடைய ரசிகர். அந்த காலத்தில் சின்ன வயசில் நான் தான் சொன்னேனே, இந்த 16 வயசுல படம் பார்த்து கெட்டு போனதில் நானும் ஒருத்தவன் தான். அப்படிப்பட்ட பெருமக்களே, ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்முடைய தங்க தலைவர் யாப்பிலா பாடலேனும் யார்தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலம்பெல்லாம் வீட்டு இருக்கும் மூப்பிலா தமிழ் புத்தமிழ் அறிஞர். அந்த தங்க தலைவர் வீட்டுக்கு சத்திய சாய்பாபா வர்றார். சாய்பாபானா யாருன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். போய் வருவார். 100 இறந்துட்டார். 100 வயசு. உலகத்தில் இருக்கிற பிரதமர் ஆனாலும் சரி, ஜனாதிபதி ஆனாலும் சரி, அவரை பார்க்கணும்னா 2 மாதம் 3 மாதம் காத்திருக்கணும். கிட்டத்தட்ட 10 கோடி தொண்டர்களை உலகம் முழுது கொண்டிருக்கிற ஒரு பெரிய மகான் சத்ய சாய்பாபா. அவர் நம்ம தலைவர் வீட்டுக்கு வந்தார். யார்? கலைஞர் வீட்டுக்கு வந்தார். எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் கைகள்லாம் நடுங்கி போச்சு. அவர் பாதம் பட்டால் போதும், அவர் விபூதி கொடுத்தா போதும், அப்படிலாம் பார்த்தேன். அவர் நம்ம தலைவர் வீட்டுக்கு வந்துட்டார். நாங்களாம் பார்த்த உடனே மிரண்டு போய் தலைவர்கிட்ட சொன்னேன், என்னென்னா இதுக்கு இப்படி ஒரு அதிசயத்தை நடந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சி. அவர் வந்தார், போயிட்டார். அப்புறம் நான் தலைவர்கிட்ட உட்காந்து பேசியிருந்தேன். வழக்கமாக இந்த மாலை நேரத்தில் பேசுவோம். ஏன்னா ஒரே ஒரு சந்தேகம் நான் என்ன சொல்லியாங்க, உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க நினைத்து சந்திக்காமல் போன யாராவது ஒருத்தன் உண்டா அப்படின்னு கேட்டேன். நான் எதை மனசில் வச்சுன்னு சொல்கிறேன், சாய்பாபாவை மனசில் வச்சுன்னு நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க நினைத்து சந்திக்காமல் போன யாராவது உண்டா? 5 தடவை முதலமைச்சராக இருந்திருக்கிறீங்க, 10 தடவை பிரதமரை உருவாக்கி இருக்கிறீங்க, 12 தடவை ஜனாதிபதி உருவாக்கி இருக்கிறீங்க. இப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மனசுக்குள்ள யாரையாவது இது மாதிரி இவரை சந்தித்திருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருக்குது? நாமையா ஒரே ஒருத்தர் தான் ஏன் அப்படின்னாரு. அவர் யாரை சொல்ல போகிறார்? ஏண்டா சாய்பாபா வந்துட்டா போனார், அதுதான் கடவுளாக நினைக்கணும், அவரை சொல்கிறாரோ என்னன்னு தெரியல, எதை சொல்கிறாருன்னு தெரியல. யாரா சொல்கிறீங்க? ஒருத்தவர் தான் ஏன்னாரு. கடைசி வரலையும் கடவுள் என்ற இன்னும் நான் அவரை பார்க்கவே முடியாத போச்சு, அதுதான் ஏன் எனக்கு அப்படின்னாரு. அது எப்படிப்பட்ட பாருங்க. அப்புறம் நான் சொன்னேன், சரி நம்பர் 1 விட்டுருங்க, நம்பர் 2 நம்பர் 3 வாங்கலாம் அப்படின்னேன். நம்பர் 2 யார்? நெல்சன் மண்டேலா அப்படின்னார். நம்பர் 3 யார் ஏன்னு கேட்டேன். அன்னை தெரேசான்னு சொன்னார். எனக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சி. அன்னை தெரேசான்னு சொன்ன உடனே அவங்கள பற்றி, தெரேசாவை பற்றி அப்படி புட்டு வைக்கிறார். அவரை மாதிரி உலகத்தில், அந்த அம்மா மாதிரி ஒரு சமூக சேவைக்கு உலகத்தில் யாருமே கிடையாது. அது பூமியின் தேவதை. அவர் வாசகத்திலே சொல்கிறார், மாதர்குல மாணிக்கம், அன்புக்கும் மறுபெயர் உண்டு என்றால் அது அன்னை மதர் தெரேசா தான். கருணை கடல், கைவிடப்பட்டோரின் கலங்கரை விளக்கம், அன்பை தருவதில் அட்சய பாத்திரம். அன்னை தெரேசா அன்பை தருவதில் அட்சய பாத்திரம். ஒரு தொழுநோயாளியை தொட்டு தூக்குகிற துணிவும், மனநோயாளியை மார்போடும் அணைத்துக் கொள்ளுகிற மாண்பு உடைய பெருந்தகை. ஒரு தொழுநோய்க்காரன் துப்புகிற எச்சிலே தொண்டு இருக்குமே, ஆனால் அதை எடுத்து உண்ண தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன வழியா அந்த அம்மா. அது மாதிரி உலகத்தில் ஒரு பார்க்க முடியாதியா, அவங்களும் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு அப்படி விட்டால், அதுக்கு பிறகு அவர் தலைவர் மறந்துட்டார். அதுக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் நான் கல்கத்தாவுக்கு போவேன். கல்கத்தா போய், ஏன்னா தலைவருடைய மனசில் நிறைந்தது இந்த அம்மா. அங்கே திருச்சபை இருக்குது, அன்னையனுடைய சிசுபவன் ஒன்று இருக்குது. அங்கே எங்கள் மாமியார் வீடு அங்கே தான் வச்சிங்களேன். அங்கே போய் நான் போய் பார்க்க போனேன். போய் பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் தலைவர் பிறந்த நாள் அப்போது நான் போய் அங்கே போய் பார்ப்பேன். பார்த்துட்டு
அந்த குழந்தைகளுக்கு, அனாதை குழந்தைகள் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அங்கே சேவையெல்லாம் அங்கே சேரிகளுக்கு சென்று அங்கே சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற தொண்டுகள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் தொழில்நுட்பம் நம்மளாம் ஒரு 100 மைலுக்கு இடையில தான் பார்ப்போம். அது மாதிரி தொட்டு தூக்குகிற ஒரு படிவு தொண்டு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அங்கே போய் பார்த்தோம். தலைவர் பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு தடவையும் போவேன். இந்த தடவை தளபதி பிறந்த நாள் ஆச்சே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கல்கத்தாவுக்கு போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். அங்கே சிஸ்டர் இருந்தாங்க, எல்லாரும் போய் பார்த்தேன். பார்த்த உடனே எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டாங்க. இது மாதிரி நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளைக்கு இங்கே வருவேன். இந்த ஆண்டு எங்களுடைய தங்க தலைவர் தளபதி 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறார்கள் ஆட்சி, அவருக்கு ஒரு வாழ்த்து வேண்டும், அவருடைய பிறந்த நாளுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க மகிழ்ச்சியாக கட்டி கூட அவங்க உடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி என்னை உட்கார வச்சு, அதுவே நான் உட்கார வைக்க சொல்ல உட்கார வச்சாங்க. அவங்க கேட்டாங்க, அவங்க சொன்னாங்க, உங்கள் முதலமைச்சரை எனக்கு அதிகம் பிடிக்கும்னாங்க அந்த அம்மா. நான் சொன்னேன், ஆமாம்மா மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு மாதம், அதை சொல்கிறீங்களா என்ன? இல்லை அப்படின்னாங்க. இலவசமான பஸ் பாஸ் கொடுக்குறாரு அதுவான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னாங்க. மகளிர் எல்லாம் ஹையர் எஜுகேஷன் போனால் அதுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு அதுவான்னு கேட்டேன். இல்லை. நம்ம சாதனைகள் பூரா சொல்லின்னு வந்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு 4 சாதனைகள் தான் பிடிக்கும்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை, என்னன்னு தெரியும், எதை சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க சொன்னாங்க, தாலாட்டை மறந்து எத்தனையோ தாய்மார்கள் அனாதை குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபா கொடுக்குறாரு, உலகத்தில் யாரும் பாடு கேட்டாங்க. அந்த பச்சை இளம் குழந்தைகள் உதயசூரியனுக்கு வாக்களிக்க போகிறதா? அந்த பச்சை இளம் குழந்தைகள் உதயசூரியனுக்கு வாக்களிக்க போகிறதா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக போகிறதா? இந்த தங்க தலைவர் தளபதி அவர்களை அடுத்த தலைமுறையை சிந்தித்து பார்க்கிறார்கள். அந்த தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அந்த குழந்தை அனாதையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த குழந்தைக்கு 2000 ரூபாய் கொடுக்கிறாரு உங்க முதலமைச்சர். எங்கள் அன்னை தெரேசா எதை நினைத்தார்களோ அதை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னார். உடம்புலாம் செலுத்து போச்சு. அடுத்தது என்னமான்னு கேட்டேன். சொன்னாங்க, பச்சை இளம் குழந்தைகள் பால் நுணைந்தூட்டும் தாயனும் சால பரிந்து நீன் பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உடப்பில ஆனந்தத்தை தருகிறார்கள் சொல்வார்களே, அந்த பச்சை இளம் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி தருகிறார்களே, அதை விட உலகத்தில் தர்மம் எதுவும் இல்லை. சிற்றுண்டியும் வசதி படைத்தவர்கள் வீட்டிலே தரலாம். எத்தனையோ இடங்களில் இந்த குழந்தை பச்சை காலை உணவில்லாமல் பள்ளிக்கு செல்கிறார்களே, அவர்களுக்கு உணவு தருகிறாரே எங்கள் ஒரு முதலமைச்சர், அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்தது என்னமான்னு கேட்டேன். அடுத்தது சொன்னாங்க, என்ன எவ்வளவு உன்னிப்பாக இந்தியா உடைய தலைவரை எப்படி உன்னிப்பாக கவனிக்கிறது என்பதற்கு இதெல்லாம் எவ்வளவு எடுத்துக்காட்டு. அடுத்தது சொன்னாங்க, என்னன்னு கேட்டேன். அடுத்தது 3வது என்னமான்னு கேட்டேன். துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க, அவங்க பேரை தூய்மை பணியாளர்கள் மாற்றிருக்காங்க. அது ஒரு விஷயம் இல்லை, அந்த துப்புரவு பணியாளர்கள் 10 மீட்டருக்கு இடையே வந்தாலே ஒரு நாற்றம் அடிக்கும். அவர்கள் உணவில்லாமல் தத்தளித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு தினமும் டிஃபன் பாக்ஸில் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு போகிற மாதிரி சாப்பாடு அனுப்புகிறாரு அவங்க முதலமைச்சர். இதை விட என்ன பார்க்கணும்னு கேட்டார். அடுத்தது என்னங்க இப்படி யோசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்னன்னு கேட்டேன். அடுத்தது அவங்க சொன்னாங்க, இந்த தேசத்தில் இந்தியா சுதந்திரம் பெற்று இத்தனை நாட்கள் ஆகியிருக்கிறது, இந்த ஜாதி மத பேதி இன்னும் போகாமல் இருக்கிறது. ஆகவே இங்கே என்ன பண்ணியிருக்காரு உங்கள் தலைவர் முதலமைச்சர் காலனி என்கிற பெயரை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னாரு. எனக்கு என்ன ஒன்றும் விளங்கலை. என்ன சொல்றீங்க? இன்றைக்கி கிராமத்தில் போனீங்கன்னா ஊர் ஒரு பக்கம் இருக்கும், காலனி ஒரு பக்கம் இருக்கும். காலனின்னா இப்போ நம்ம தாழ்த்தப்படல் இருக்கிற இடம் அப்படின்னு மாதிரி பிரித்து பார்க்கிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் முதலமைச்சர் காலனி என்கிற பெயரை எடுத்திருக்கிறார்களே, இதை விட உலகத்தில் சிறப்பு என்ன பாருது அப்படின்னு சொன்னார். அப்போ சொன்னாங்க, என்னம்மா நீங்கள் எதை சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டேன். அன்னை தெரேசா அவர்கள் எதை நினைத்தார்களோ, எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ, சர்வத்தையும் படைத்த எங்கள் ஆண்டவரே, இரட்சகரே, தேவகுமாரனே, பாவத்தில் மீட்பவர், பரிசுத்தமானவரே, உங்களுடைய முதலமைச்சர் தளபதிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்று சொல்லி முடித்தார்கள். எவ்வளவு உன்னிப்பாக பார்க்குறாங்க பாருங்க. தமிழகம் செழிப்பாக இருக்கிறது. இங்கே நம்ம சொல்லி இந்த சுயசிவம் நல்லா சொன்னார், அற்புதமாக சொன்னார். எப்படிப்பட்டது? ஆபிரகாம் லிங்கன் தானா சர்ச்சைக்கு போனானா, அது பாதிரியார் கூட்டு கேட்டாராம், சொர்க்கத்துக்கு போகிறவங்களாம் எழுந்து நில்லுங்க அப்படின்னாராம். நாமளாம் என்ன பண்ணுவோம்? அத்தனை பேர் 2 கையை தூக்கிடுவோம் சொர்க்கத்துக்கு போகிறோம்லாம். இந்த ஆபிரகாம் லிங்கம் மட்டும் கையை கட்டிட்டு உட்காந்துருந்தானா. ஏண்டான்னு கேட்டானா.
பாதிரியார் கூட்டு கேட்டார், எல்லாம் சொர்க்கத்துக்கு பிறகு துடிக்கிறான், எந்த கையை தூக்கி நிற்கிற, நீ மட்டும் ஏன்டா என்ன? நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்ன, அமெரிக்காவை சொர்க்க பூமியாக மாற்றுகிறேன், அதற்காக நான் இங்கே இருக்க போகிறேன். அதுதான் தமிழகத்திலே தங்க தலைவர் தளபதி செய்து கொண்டிருக்கிறார்கள். 50% கார் கார் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னா தமிழ்நாட்டிலிருந்து போகுது. 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வந்து இருக்குது. இதுவரையிலிருந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஒவ்வொரு குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய், ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய் வேலை, 2 கோடி பேருக்கு வேலை சொன்னார். 2 பேருக்கு கூட வேலை கொடுக்கல. 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னார், 10 பைசா கொடுக்கல. எதுவுமே நடக்கல. ஆனால் தளபதி அவர்கள் ஒரு அமைதி புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக வரலாற்றில் எங்கேயுமே இதுவரை எந்த மாநிலத்திலும் கிடையாது. உலகத்தில் யாருப்பா இந்த டாலஸ்ட் லீடர் இந்த வேர்ல்டு? தளபதி. இங்கிலாந்து பிரதமர் தமிழகத்தில் நடக்கிற இந்த திட்டங்களை எல்லாம் அந்த மாநில அந்த நாட்டுக்கு எடுத்து சொல்லுகிறான். கனடாவிலே இருக்கிறவன் தமிழ்நாட்டில் என்ன திட்டங்கள் இருக்கிறதோ அதை எங்கள் நாட்டிற்கு நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறான். அது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை வேண்டும் சொன்னான். டெல்லியில் வந்து இறங்கின உடனே அவனை பக்கத்தில் இருக்கிற தாஜ்மஹாலை காட்டி அனுப்பி விடுவாங்க. டெல்லியில் வந்து இறங்கின உடனே அவன் கேட்குற கேள்வி தமிழ்நாடு எங்கே இருக்கிறதுன்னு கேட்கிறான். அதுக்கு அடுத்த கேள்வி முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறான். தொழிற்சாலை தொடங்க வேண்டும் என்றால் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் சுயமாக நன்றாக தொழில் செய்ய முடியும். அற்புதமையான பூங்காவாக தமிழகம் திறந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு வகையான நல்ல திட்டங்கள் 5 ஆண்டுகளில் யாருமே செய்ய முடியாது, யாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டம். எனக்கு எல்லாத்த விட நான் நெகிழ்ந்து போனது, சொன்னார், எல்லாரும் போய் கேட்டார். நம்ம போய் கேட்போம், உங்கள் ஊருக்கு என்ன, ஊரில் என்ன குறை கேட்போம். அதாவது கடை இல்லை, தண்ணி இல்லை, ரோடு இல்லை, இதான் கேட்போம். அவர் தளபதி சொன்னார், நீங்கள் ஒவ்வொரு இடம் போய் சொல்லுங்கள், ஒவ்வொருவரையும் கேளும், உங்கள் கனவு என்ன என்று கேளுங்கள். உலகத்தில் பாருங்கள் சார் எப்படிப்பட்ட தலைவர். உங்கள் கனவை சொல்லுங்கள், அந்த கனவை நாங்கள் நிறைவேற்றுகிறோம், கனவை கேட்டு வாருங்கள் என்று சொல்லி கேட்டு சொல்லுகிற ஒரு அற்புதமான தலைவர். அந்த தலைவருடைய பிறந்த நாள் பெருவிழா இவ்வளவு சிறப்பாக, அதுவும் நம்ம கிழக்கு மாவட்டத்தில் நம்ம சேகர மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. இன்விடேஷன் போட்டாலே அப்படி போடுவான். இன்விடேஷனே மாசு. இவனுக்கு அடுத்த வருஷம் ஒரு கின்னஸ் ரெக்கார்டை கொடுத்து விட்டணும் நமக்கு. அந்த அளவுக்கு அவ்வளவு ஈர்ப்போடு இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, நாங்களாம் ஒரு சாதாரண ஆள், எங்கேயோ இருக்கிற ஒரு சாதாரண 10 தடவை ஃபோன் பண்ணி இத்தனை மணிக்கு நிகழ்ச்சி, இத்தனை மணிக்கு புறப்படுங்க, இத்தனை மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிற என் பாசத்திற்குரிய சகோதரன், என்றைக்கும் தளபதியினுடைய இதயத்திலே தளபதியை போய் சாதாரணமாக யாரும் நெருங்கவே முடியாது. அவரையே வியக்க வைக்கிற ஒரு பெரும் ஆற்றல். நாங்கள் திருப்பத்தூருக்கு போனோம். அந்த ட்ரெயின் 7:45, நான் தலைவர் 2 பேர் தான் ட்ரெயினில் போகிறோம். நான் போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் காலையில் லேடிஸை நிற்க வச்சு அத்தனை பேரையும் தலைவருக்கு வரவேற்பு கொடுத்து தலைவர் ட்ரெயினில் ஏறி மிரண்டு போயிட்டார். இவங்கெல்லாம் இங்கே 7 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும்னா வீட்டை விட்டு 4 மணிக்கு புறப்பட்டுருக்கணுமாப்பா, எப்படிப்பா இவங்கெல்லாம் வந்தாங்கண்ணே? அதுதானே சேகர்பாபு அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு சேகர்பாபு தலைவருடைய நெஞ்சத்திலே நீக்கமரம் நிறைந்திருக்கிறான். மீண்டும் தமிழகத்திலே 7வது முறையாக அங்கே தங்க தலைவர் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும். வாஞ்சிநாதன் ஆஷ்துறையை சுட போகிறான். சுடுறதுக்கு விட்டு கிளம்புறான். அப்போ ஒரு கடிதம் எழுதி விட்டு போகிறான் வாஞ்சிநாதன். ஏன்னா வஉசி சிவாவையும் ரொம்ப துன்புறுத்துறான் அந்த கலெக்டர். அவனை சுடுறதுக்கு விட்டு கிளம்புறான். ஒரு கடிதம் எழுதி விட்டு செல்கிறான். அந்த கடிதத்தில் என்ன எழுதுகிறான்? நான் புறப்படுறேன், இந்த தேசத்துக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக புறப்படுகிறேன். நான் திரும்பி வருவேனோ வரமாட்டேனோ, சுதந்திரம் கிடைத்தால் மட்டும்தான் இந்த வீட்டிற்கு மீண்டும் வருவேன். 1 இல்லைன்னா இறந்துட்டேன்னு வச்சுங்க, என்னுடைய பிணம் கூட என்னுடைய வீட்டிற்கு வரக்கூடாது, இந்த தேசம் விடுதலை ஆகிற வரையில் என்று சொல்லி சூளுரைத்து விட்டு சென்றான். அதே போன்று தான் இன்றையிலிருந்து நாம் சூளுரை எடுக்க வேண்டும். அந்த தங்க தலைவன் மீண்டும் ஒரு ஆட்சியிலே முதலமைச்சராக 7வது முறையாக பொறுப்பேற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.